போன பாட்டுல நம்ம சிவன் தனக்காக பேசாம நம்ம தட்சனுக்காக பேசுறாரு. உனக்காக தன்னோட தட்சன் தன்னோட பிரபஞ்ச அதிபதி அப்படிங்கிற அந்த பதவியவே அவர் துச்சமா நினைக்கிறாரு. உன்னை காப்பாத்தினா போதும் சாதாரண மனுஷனாகிறது கூட அவரு தயாரா இருக்கிறாரு. இந்த மாதிரி அப்பங்க இந்த உலகத்துல 1-2 பேர் தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு நீ துரோகம் பண்ண கூடாது, அந்த மாதிரி ஒரு அப்பாவை நீ ஏமாத்த கூடாது, அதுக்காக நீ என்னை மறந்து உங்க அப்பா பேச்ச கேளு அப்படின்னு நம்ம சிவன் ஒரு சராசரி காதலியோட வீட்டுக்காக காதலியோட தகப்பனுக்காக என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் நம்ம சிவனும் சொல்றாரு. கரெக்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற சமயம் இந்த பக்கத்துல இருந்து கையில பிரபஞ்ச அதிபதிங்கிற பதவியவே திறந்து அந்த பதவியவே ஒரு வெளிச்சமா ஒரு மருந்தா மாத்தி அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருக்காரு நம்ம தச்சன். சிவன் வந்திருக்காரு, தன்னோட பொண்ணை குணப்படுத்திட்டு அப்படியே அப்பிட்டாராரு அப்படிங்கறத உள்ள நுழையிற நம்ம தச்சன் கவனிக்கிறார். அதை பார்த்த செகண்ட்லயே தன்னோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த வெளிச்சத்தை அந்த மருந்த அப்படியே மறுபடியும் அவரே கிரகிச்சுக்கிறாரு. கிரகிச்சிட்டு தான் பொண்ணை பார்த்து சதி அப்படின்னு கத்துறாரு. சிவனை தன்னோட அரண்மனையில தான் பொண்ணோட பெட்ரூம்ல பார்த்த எந்த தகப்பனுக்கு தான் கோவம் வராது? கோவம் வருது. அப்ப அவசரப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்களோட பதவியவே நீங்க திறந்து அந்த பதவியையே மருந்தா எனக்காக எடுத்துட்டு வந்தீங்களா? உங்களோட பதவி முக்கியம், நீங்க அந்த பதவியில இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிவனே வந்து என்ன தொட்டு குணப்படுத்தினாரு, உங்க பதவிக்காக தான் அவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்ல தச்சனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் பொண்ணுகிட்ட எதையும் சொல்லாம விறுவிறுன்னு அங்க இருந்து நகண்டு போக ஆரம்பிக்க, அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா, ஏதாவது சொல்லுங்கப்பா, அப்பா 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 அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்து அம்மாவும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்க பதவி மேல உங்க மேல அக்கறை இருக்கிற அந்த சிவனை போய் நீங்க எதிரியா பாக்குறீங்களே, அவர் உங்களை எதிரியா பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுகுது. பின்னாடி திரும்பினா அம்மா அம்மா அப்படின்னு ஓடி வராங்க. சிவன் எதிரி இல்ல, நீங்க சொல்லுங்க, அப்பா கேட்பாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உலகம் ஒரு பிரபஞ்ச அதிபதி இல்லாம சங்கடத்துல தாழ்ந்துடக்கூடாது, சங்கடத்துக்கு உட்பட கூடாதுங்கிறதுக்காகவே இங்க வந்தாரு, என்ன காப்பாத்தினாரு, அவரோட பதவியையும் காப்பாத்தி இருக்கிறாரு, அவரை போய் இப்படி அப்பா யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிவனை பத்தியே நல்லபடியா பேச ஆரம்பிக்க, மறுபடியும் சிவன் ஒரு வார்த்தை சொன்ன அரைஞ்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு இந்த அம்மா கைய ஓங்குதுங்க. புருஷனை விட மோசமா இருப்பா போலயே. பிரபஞ்ச அதிபதி அப்படிங்கிற அந்த பதவி அந்த சிவன் பிச்சை போட்டதா இருக்க கூடாது அப்படிங்கிறது இந்த அம்மா. இந்த அரண்மனையில சிவன்கிற அந்த பேரை சொல்றதே தப்பு, பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க. இங்கேயே அந்த ஆளை கூட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பொண்ணை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லமா அது வந்து அப்படின்னு அந்த அம்மா பேச வர, வாய மூடு, உன்னால என் புருஷன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனியும் அவர் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல சிவன் மேல நீ வச்சிருக்கிற அந்த கண்மூடித்தனமான அந்த காதலை விடு, அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட போய் பேசு அப்படிங்கிறாங்க. போவோம் ரூமுக்கு, என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது போடி அப்படின்னு தான் பொண்ணை விரட்டி விட்டுறாங்க. நம்ம சதிதேவியும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடிடுறாங்க. தட்சன் அவரோட பெட்ரூமுக்கு போறாரு. அங்க போய் மறுபடியும் தியானத்துக்குள்ள போக பாக்குறாரு. ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ண பாக்குறாரு. பொண்டாட்டி அப்படியே பின்னாடியே போனாங்கல்ல, என்ன சாமி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவியை மறுபடியும் தான் துறக்க தயாரா இருக்கிறதா சொல்றாரு. துறக்க போறாராம். என்ன இந்த விபரீத முடிவு ஏன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த சிவன் போட்ட பிச்சை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த அம்மா யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப இந்த பிரபஞ்ச பதவியை திறந்தீங்கன்னா எப்படி அந்த சிவனை எதிர்க்க முடியும்? இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியான நீங்க இல்லாம இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரபஞ்ச அதிபதி இனிமே நீ கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சத்தம் போறாரு. அந்த வார்த்தை தன்னை சுட்டு எரிக்கிறதாவும் சொல்றாரு. நான் பதவியை இறந்துடக்கூடாது, நான் பதவியை திறந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சிவன் இங்க வந்தானா. நம்ம பொண்ணு சொன்ன வார்த்தை அது. என் பொண்ணோட கண்ணோட்டத்துல அந்த சிவனுக்கு நான் கடன்பட்டவன். இந்த பிரபஞ்ச அதிபதிங்கிறத பட்டம் அந்த சிவன் போட்ட பிச்சையா? தச்சன் பிச்சைக்கார இல்லடி அப்படிங்கிறார். பிச்சையா இந்த பதவியை பெறுவதற்காக வெக்கங்கட்ட ஒண்ணு நான் தெரியலடி அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்ச அதிபதிங்கிற பதவி தேவையே இல்ல, நான் இழக்க போகிறேன் அப்படிங்கிறார். சரி, நீங்க சொல்ற எல்லாம் சரின்னு வச்சுக்கோங்க, ஆனா உங்க பொண்ணு சதியை பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க இந்த பிரபஞ்ச அதிபதிங்கிற இந்த பதவியை இழந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சிவங்கிட்ட இருந்து உங்க பொண்ணை காப்பாத்துறது எப்படி? அவளுக்காகவாது இந்த முடிவை நீங்க வாபஸ் வாங்கி தாங்கணுங்கிறாரு. இல்ல, இன்னைக்கு எனக்கு நடந்தது பெருத்த அவமானம். ஏன் அரண்மனையில ஏன் பொண்ணு பெட்ரூம்ல அந்த ஆளை நான் பார்த்துட்டேன், எனக்கு பிரபஞ்ச அதிபதி பதவியை பிச்சை போட்டு போறான், இது பெருத்த அவமானம், இந்த அவமானம் எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு பேசும்போது, உங்களுக்கு நடந்த இந்த அவமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? உங்க அப்பா பிரம்மதேவரை அந்த சிவன் அவமானப்படுத்தினாரே, தலைகள்ல ஒரு தலையை வெட்டினாரே, இனிமே பிரம்மதேவராய உனக்கு இந்த பூமியில் ஆராதனை இல்லை, அபிஷேகங்கள் இல்லை அப்படின்னு சபிச்சாரே. உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட உங்களுக்கு அவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டதா? உங்க அப்பா பட்ட அந்த அவமானத்துக்கு பதிலா உங்க அப்பா பட்ட அந்த அவமானத்துக்கு எதிராக தானே நீங்க சிவனுக்கு எதிராக திரும்பினீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அவமானம் வந்ததும் உங்க அப்பா பட்ட அந்த அவமானத்தை மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டு இந்த அம்மா பாயிண்ட பிடிக்குது. அந்த சிவன் நடத்துற அந்த நாடகம் உங்களுக்கு தெரியலையா? அந்த ஆளு ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க பாக்குறாரு. ஒண்ணு, நம்ம பொண்ணு முன்னாடி அவர் ஒரு தர்ம பிரபு மாதிரியும் உங்களுக்கு உதவி செய்ய மாதிரியும் அப்படியே நடிச்சு உங்க பொண்ணு கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் உங்களுக்கு அந்த பதவியை பிச்சை போற மாதிரி போட்டா நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, பதவியை ராஜினாமா பண்ணுவீங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியும். சோ ஒரே கல்லுல பொண்ணு கிட்ட நல்ல பேரும் எடுக்கணும், உங்ககிட்ட இருந்து அந்த பதவியை பறிக்கணும் அப்படிங்கறதான் அந்த சிவனோட திட்டம். அந்த திட்டத்துக்கு அந்த சதிக்கு நீங்க பலியாயிடாதீங்க அப்படின்னு ஒரு சரியான பாயிண்ட பிடிச்சிருது இந்த அம்மா. இப்படி பேசினாதான் அந்த ஆளு வலிக்கு வருவாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்குங்க. கரெக்டா அந்த பிட்ட
கட்ட போட்டு ராஜினாமா பண்ணணுங்கிற இவரோட எண்ணத்தை மாத்தி விட்டாச்சு. நீங்க இப்படி பண்றதுனால பிரம்மதேவரோட வாரிசுகள், பிரம்மதேவரோட வம்சம் காலாகாலத்துக்கு அந்த சிவனுக்கு கீழே அடிமைப்பட்டு தான் கிடக்கும், யோசிங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். தட்சன் இப்போ அநியாயத்துக்கு முழிக்கிறாரு, யோசிக்கிறார். கோவப்படாம யோசிங்க டார்லிங், எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க. சோ உங்களை நீங்க தண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு பொறுப்பும் இருக்கு. நம்ம கூடயே ஒட்டி உறவாடி நம்ம உப்பு தின்னு நமக்கு துரோகம் பண்ண அந்த மாதங்கிக்கு நாம தண்டனை கொடுக்கணும். வாங்க டார்லிங் போலாம் அப்படின்னு கூப்பிட தட்சனும் தன்னோட முடிவை ராஜினாமா செய்யணுங்கிற அந்த முடிவை அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம சந்திரனை காமிக்கிறாங்க. சந்திரனுக்கு ஏதோ ஒண்ணு உணர்த்திக்கிட்டே இருக்கு, உறுத்திக்கிட்டே இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு. சிவனுக்கு பறிஞ்சு பேசினதுக்காக நீ மட்டும் என் மருமகனா இல்லனா இந்நேரம் உனக்கு நான் தண்டனை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்திரரை அவமானப்படுத்தினாரு அவரோட மாமனாரான நம்ம தட்சன். அத அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு மருமகன். இவர் சோகமா கோவமா இருக்கிறத பார்த்த சந்திரரோட பொண்டாட்டி ரோஹிணி என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க வந்தா, இனி ஒரு கணம் இந்த இடத்துல இருக்க கூடாது, புறப்படு புகுந்த வீட்டுக்கு, பிறந்த வீட்டை மறந்துருங்கிறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா, எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு என்கிட்டயே உங்க அப்பா பேசுற அப்படின்னு கோவத்துல பொங்குறாரு. இல்ல டார்லிங், எங்க அப்பா பேசுறது தப்புதான், அவர்கிட்ட அதை பத்தி நானே பேசுறேன் அப்படின்னு பேச இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உங்க அப்பா வீட்டுல நாம இருக்கிறது நல்லது இல்ல, வா கிளம்பலாம் அப்படிங்கிறார். இல்ல அவசரப்படாதீங்க, இப்ப போனோம் அப்படின்னா பிரச்சனை இன்னும் மேலும் பெருசாயிடும், அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் நாம சந்திக்க வேண்டியிருக்கும். யாருக்கு தெரியும், நாளை பின்ன இந்த அரண்மனைக்கு நாம வரவே கூடாது அப்படின்னு கூட எங்க அப்பா கோவத்துல சொன்னாலும் சொல்லிடுவாரு, கொஞ்சம் யோசிங்க, நிதானம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம மாதங்கி என்னாச்சு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்றாங்க இல்லன்னு ஒரு எட்டு பார்ப்போம். நம்ம சதிதேவி நித்திர யோகத்துல இருந்து அந்த வியாதியில இருந்து குணமாறதுக்காக எவ்வளவோ பேரு எவ்வளவோ கும்பிட்டாங்க, நிறைய செஞ்சாங்க. ஆனா பெருசா கும்பிட்டது, பெருசா இலக்கவிருக்கிறது நம்ம மாதங்கி தான். ஏன்னா அந்த சிவங்கிட்ட என் பொண்ணை நீ குணப்படுத்திடு, என் சிசியை நீ குணப்படுத்திடு, அப்படி நீ குணப்படுத்திட்டேனா நான் ஒன்ன மாதிரியே நானும் சந்நியாசத்தை ஏற்கிறேன், ஒன்ன மாதிரியே நானும் ஆடம்பரங்களை துறக்கிறேன், இனி என்னோட வாழ்க்கை முழுவதையுமே சிவனாகிய உன்னோட சேவைக்காகவே அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு இதெல்லாம் அந்த அம்மா மனசுக்குள்ளேயே வேண்டி இருந்துச்சு. இப்பதான் நம்ம சதிதேவி குணமாயிட்டாங்களே, சோ வேண்டுன அந்த நேர்த்தி கடனை செய்யறது இவங்க கடமை இல்லையா, அதுக்காக தன்னோட ஆபரணங்கள் அத்தனையும் துறந்து சன்னியாசி கோலத்துல சிவ முன்னாடி காட்சி தராங்க. சிவலிங்கத்தின் முன்பு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. காவி உடையில தன்னோட குருஜியை பார்த்து தனக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்த இந்த மாதங்கியை பார்த்து சதிக்கு கண்ணீரே வந்துருது. இவ்வளவு பெரிய தியாகமா, அதுவும் நான் குணமாகணுன்றதுக்காகவா, கொஞ்சம் யோசிச்சு வேண்டி இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் எதையும் பெருசா தியாகம் எல்லாம் செய்யல, சொல்ல போனா ஏற்று இருக்கிறேன், இந்த சன்னியாசி பதவியை ஏற்று இருக்கிறேன், உலக ஆசைகளை துறந்து சிவனோட வழியில இப்ப நான் போக போறேன், எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்திக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா சதி, உனக்கு நான் நன்றி சொல்லணும், உனக்காக நான் இங்க வந்தேன், இப்போ உலக ஆசையை துறந்து நான் இங்க இருந்து போக போறேன் அப்படிங்கிறாங்க மாதங்கி. அம்மா என்ன சொன்னீங்க, கிளம்ப போறீங்களா, என்ன விட்டா, இந்த அரண்மனையை விட்டா அப்படின்னு சதிதேவி கேட்க, ஆமா, ஒரு சன்னியாசிக்கு அரண்மனை எதற்கு, என்னோட கடவுள் சிவன், ஆனா இந்த சிவனோட பேரை சொல்றதே குற்றம்னு சொல்ற இந்த அரண்மனையில என்னால எப்படி இருக்க முடியும், அதனால நான் புறப்பட்டு போறேன் அப்படிங்கிறாங்க நம்ம மாதங்கி. வேண்டாம் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு இந்த அம்மா கட்டி பிடிச்சு கதறுது. நம்ம சதிதேவியோ, இந்த அரண்மனையில சிவனோட நாமம் ஒலிக்காது அப்படின்னு எனக்கு தோணல, நான் இந்த சிவலிங்கத்தை இங்கேயே உனக்காக விட்டுட்டு போறேன், சிவநாமத்தை நீ தொடர வேணும் எனக்கு தெரியும், அந்த சிவனும் உன்னை ஏத்துப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ ஆச்சு அந்த சிவனாச்சு, எனக்கு அப்புறம் இந்த சிவலிங்கத்துக்கு தேவையான பூஜைகளை செய்ய வேண்டியது நீ பாத்துக்கோ, நான் புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாதங்கி அரண்மனையை விட்டு சன்னியாசியா புறப்பட்டு போற சமயம், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அரண்மனையை விட்டு வெளியில போறதுக்காக அப்படி காலை தூக்கி ஒரு எட்டு வைப்பாங்க பாருங்க, வைக்க போற சமயம் மாதங்கி அப்படின்னு ஒரு சத்தம். யாரு, நம்ம தட்சன் தான் கோவத்தோட உச்சத்துல இருந்து இங்க வந்து சத்தம் போறாரு. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு தான், மாதங்கி இந்த மாதிரி சன்னியாசி கோலம் பூண்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. மாதங்கிக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ராஜாவும் ராணி இங்க வந்திருக்காங்க. அங்க வச்சு நம்ம சதிதேவியோட அம்மா மாதங்கிய பார்த்து, நல்லா இருக்கே கதை, மாதங்கி துறவர வாழ்க்கையை ஏற்க போறாளா அப்படின்னு ஷாக்கா கேக்குறாங்க. இது வெளிவேஷம், இதை நான் நம்ப தயாரா இல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்ன மட்டும் நீ மறந்துடாத, நீ ஏதோ துறவரம் பூன்றதுனால உனக்கு கொடுக்க போற அந்த தண்டனை குறையும் அப்படின்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத, நீ பண்ண தப்புக்கு தண்டனை பயங்கரமா உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இறக்கமே வரலையே அந்த அம்மாக்கு, நீ செஞ்ச தப்பு இல்லேன்னு ஆயிடாது, உனக்கான தண்டனையும் குறைய வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம மாதங்கி கிட்ட இருந்து வர ரிப்ளை வெறும் புன்னகை மட்டும்தான், சிரிப்பு மட்டும்தான். என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு எங்க உப்ப தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவ, அந்த ஈசனுக்கு துணையா அனுப்ப, இது நம்பிக்கை துரோகம் இல்லையா, சோர்தான தின்ற அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு மனசுல ஈசனின் மீது காதலை விதைத்தது நீ அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ண, ஏன் இப்படி பண்ண, சொல்லு சொல்லு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு மாதங்கி கிட்ட இருந்து வர ரிப்ளை மறுபடியும் அந்த சிரிப்பு புன்னகை மட்டும்தான். நம்ம தட்ச முன்னாடி வந்து அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டா, மாதங்கி எந்த பதிலும் சொல்ல மாட்டா, கேவலமான அந்த சிவனை கும்புறவளாச்சே, சோ இவளும் கேவலமா தான் நடந்துப்பா, பிரபஞ்ச அதிபதியான இந்த தட்சனை எதிர்க்கிறதுக்கு ஒரு பொம்பளை கிட்ட போயும் அந்த சிவன் ஹெல்ப் கேட்டிருக்கேன், அதுவும் இந்த மாதங்கி கிட்ட அப்படிங்கிற மாதிரி இவரா நினைச்சுக்கிட்டு இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு, பழி சுமத்திக்கிட்டு இருக்காரு. மாதங்கி, உன்னோட குற்றம் என்னன்னு தெரியுமா, சதியோட மனசுல சிவனின் மீதான அந்த காதலை விதைச்சது, இந்த குற்றத்துக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு விசாரிக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு உண்மைதானே, விசாரணை நடத்தணுமா இல்ல நீயே இந்த குற்றத்தை
அவமானத்தை ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. மாதங்கி முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லங்க. அப்ப நம்ம சதிதேவி தான் முன்னாடி வந்து, அப்பா என்ன வார்த்தை பேசிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு மேல அவங்களால பேச முடியல. பேச வேண்டாம்னு சொல்லி நம்ம மாதங்கிய தோல்ல கை வச்சு அவங்கள நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் 2 ஸ்டெப் முன்னாடி வந்து தச்ச முன்னாடி தில்லா நின்னு சிரிச்ச முகத்தோட, உங்க குற்றச்சாட்டு உண்மைதான், இப்ப என்ன ஆகுறீங்க அப்படின்னு பேசுறாங்க. இவ்வளவு தில்லா தச்ச முன்னாடி வந்து ஒரு பொம்பளை வரைக்கும் பேசினதே கிடையாது. நான் பண்ணது குற்றம் கிடையாது, ஆனா உங்க பார்வையில வேணா அது குற்றமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல 2 மனசை இணைத்து வைப்பது, 2 பேரை சேர்த்து வைப்பது குற்றம் அல்ல, குற்றம் ஆகாது அப்படிங்கிறாங்க நம்ம மாதங்கி. அது ஒரு புண்ணிய செயல், சொர்க்கம் கிட்டுங்கிறாங்க. எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சா இந்த புனிதமான காரியத்தை நான் மறுபடியும் செய்வேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. போதும் நிப்பாட்டு அப்படின்னு சத்தம் போறாரு தச்சன். அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு இனி ஜென்மத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறாரு. தண்டனைக்கு தயாராயிரு அப்படின்னு கோவத்துல கொப்பளிக்கிறார். ஐயோ அப்பா என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம பொண்ணு பயப்படுறாங்க. இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? வாய்ப்புங்கிறது உங்க கையில இல்ல, அது அந்த ஆண்டவன் விருப்பப்பட்டா கொடுக்கிறது. எனக்கு இன்னொரு மேட்டரும் தெரியும். வாய்ப்பை வழங்குவதற்கோ நிறுத்துவதற்கோ நீ என்ன அந்த ஆண்டவனா, பிரபஞ்ச அதிபதி தானே, அந்த லெவல்லயே நின்னு பேசுங்கிறாங்க. இருந்தாலும் நேத்தைய தேடி வர நீங்க எனக்காக பண்ண அந்த உதவிகளை நான் மறக்கல. அதுக்காகவே நீங்க கொடுக்க போற அந்த தண்டனை எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதா நம்ம மாதங்கி சொல்றாங்க. தண்டனைக்கு தயாரா இருன்னு சொல்லி நம்ம தட்சனும் தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நீ என் நகரத்தை விட்டு நாடு கடத்தப்படுவாய் அப்படின்னு, இந்த சிட்டிலேயே இருக்க கூடாது, ஓடிப்போ அப்படின்னு விரட்ட பாக்குறாரு. நாடு கடத்த பாக்குறாரு. அது முதல் தண்டனை. இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. துறவரம் பூண்டதுனால நான் இங்க இருந்து வெளியில போறது அப்படிங்கிறது உறுதியான ஒரு நிகழ்ச்சி தானே, சம்பவம் தானே. என்ன இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க உடனே வெளியேறணும்னு சொல்லிருக்கீங்க, நேரத்தை குறிச்சு கொடுத்திருக்கீங்க, அம்புட்டுதானே. சரி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மாதங்கி. சொல்லிட்டு தன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. சதியால எதுவுமே பண்ண முடியல. அந்த கேப்ல நம்ம தச்சேன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார். நீ இங்க இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஆளு இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாரு. என்னையா புது வம்பா இருக்கு அப்படின்னு மாதங்கி திரும்பி பாக்குறாங்க. அம்மாக்கே ஷாக்கு, யார வெளியில அனுப்ப போறாரு அப்படின்னு. ராணியும் முழிக்கிறாங்க. எங்க சதிதேவிய வெளியில அனுப்பிச்சிருவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க அம்மா. எங்க நம்ம சதிதேவிய வெளியில அனுப்பிச்சிருவாரோ அப்படின்னு எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் சதிதேவிய அவரு எய்ம் பண்ணல. உன் கடவுள் சிவலிங்கத்தை ஏங்க விட்டுட்டு போற, அதையும் தூக்கிட்டு வெளியில போடி அப்படின்னு பேசுறாரு நம்ம தச்சன். இப்ப நான் ஒரு அவமானப்படுத்த போறேன். யார? அந்த சிவனை. இந்த மாதிரி ஒரு அவமானம் இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்கலங்கிற மாதிரி வரலாற்றுல அந்த அவமானம் பரிய போகுது அப்படின்னு சொல்றாரு நம்ம தச்சன். இந்த பிரபஞ்ச அதிபதி நினைச்சா என்ன நடக்குங்கிறது அந்த ஈசனுக்கு இப்ப தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு கிட்ட போறாரு. என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நமக்கு அப்படியே வதக்க வதக்கன்னு இருக்கு. எனக்கு ஒரு செகண்ட் என்ன தெரியுமா தோணுச்சு, ஒருவேளை தச்சன் சிவலிங்கத்தின் மீது ஒணுக்கடிச்சிருவாரோ அப்படின்னு கூட நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். அந்த பக்கம் மாதங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு மோசமா தச்சன் போயிருவாரோன்னு பயப்படுறாங்க. இந்த தச்சனுக்கு ஆணவம் அதிகமாயிட்டே போகுது. இப்படியே நீங்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவன் ஆணவம் அதிகமாயிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு பாடம் நீங்க புகட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சிவனை நோக்கி கும்பிடுறாங்க மாதங்கி மனசுக்குள்ளேயே. இது கைலாய மலையில இருக்கிற அந்த ஈசனுக்கு கேட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. அவர் அந்த பக்கத்துல தியானத்துல இருக்காரு. இந்த பக்கம் இந்த அம்மா பக்த துறவரம் பூண்டவங்க, இவங்களோட வேண்டுதல் அந்த பக்கம் சிவனுக்கு கேட்டுருச்சு. தச்சன் அந்த பக்கத்துல என்ன பண்றாரு, நாம நினைச்ச மாதிரி இல்ல, சிவலிங்கத்தை தூக்கி வீசியெறியலாம் நினைச்சாரா? எஸ், சிவலிங்கத்தை மாதங்கி கண்ணு முன்னாடி நொறுக்கி இது வெறும் கல்லுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு தச்சன் ஆக்சுவலி நினைச்சிருக்காரு. சிவலிங்கத்தை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு சுக்குநூறா நொறுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நம்ம மாதங்கியோட வேண்டுதல் இங்க பழிச்சிருச்சு. சிவன் தன்னோட சக்தி என்னன்னு காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒத்த கையில தூக்கலாம் நினைச்சுட்டு அந்த தம்மா தூண்டு சிவலிங்கத்தை தூக்கணும்னு நினைச்ச தச்சனால அந்த சிவலிங்கத்தை தூக்க முடியல. அதுக்கப்புறம் 2 கையையும் வச்சு சிவலிங்கத்தை தூக்க முயற்சி பண்றாரு. இந்த பக்கம் நம்ம மாதங்கியோட வேண்டுதல் இன்னும் பயங்கரமா பலமா இருக்க அந்த சிவலிங்கத்தை 2 கையை வச்சு பலம் புரிஞ்சிய நம்ம தச்சனால தூக்க முடியல. மனசுக்குள்ளேயே அந்த பக்கத்துல பொண்ணு சதிதேவி, வேண்டாப்பா விட்டுருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் அந்த சிவலிங்கத்தை உங்களால ஆட்ட கூட முடியாது, தயவுசெய்து வேண்டாம், அவமானப்படுவீங்க, வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க நினைச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க. தச்ச என்ன முக்கியம் ஒண்ணு நடக்கல. திடீர்னு பார்த்தா அந்த சிவலிங்கத்தோட நெத்தி பொட்டுல இருந்து அப்படியே ஒரு வெளிச்சம், ஏதோ நெத்திக்கண் திறந்த மாதிரி வெளிச்சம் வந்து போக அதை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம தச்சன் பயந்து போய் 2 ஸ்டெப் பின்னாடி போவார். அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் அணைஞ்சிருச்சு. இருந்தாலும் தச்சனோட பயம், அதுவும் பொம்பளை பிள்ளைய முன்னாடி நம்ம இந்த மாதிரி அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு அவர் முகத்துல அந்த அசிங்கம் அப்படியே தெரியுது. பெருத்த அவமானம் அப்படின்னு முழிக்கிறார். அப்பா அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறத சதிதேவியால பார்க்க முடியல. அப்பாவோட மானத்தை காக்க நம்ம சதி அந்த சிவலிங்கத்தை தூக்கலான்னு பாக்குறாங்க. சும்மா பூவை தூக்குற மாதிரி அசால்ட்டா அந்த லிங்கத்தை தூக்கிடுறாங்க. அதை பார்த்த இவருக்கு ஷாக்கு. எவ்வளவு பெரிய ஆளு நாம, நம்மளால முடியாத தான் பொண்ணு பண்றாளே அப்படின்னு. அவங்க அம்மாக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. சிவலிங்கத்தை இப்போ பொண்ணு கையில எடுத்தாச்சு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்யறாங்க. அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து மாதங்கி கிட்டே கொடுத்து, இது இங்க வேண்டாம், இந்த சிவலிங்கம் இங்க வேண்டாம், இதுக்கு இங்க பூஜைகள் நடக்காது, வெறும் அவமானங்கள் மட்டும் தான் நடக்கும், இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு மாதங்கி கிட்ட அந்த லிங்கத்தை கொடுத்துறாங்க. போறதுக்கு முன்னாடி மாதங்கி நல்லா இருமா அப்படின்னு அந்த பொண்ணோட தலைமையில கை வச்சு ஒரு வாழ்த்திட்டு சிவலிங்கத்தோட அங்க இருந்து புறப்பட்டு போக தயாராயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம தச்சனை நோக்கி ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவை
தேவையாங்கிற மாதிரி இருக்கு அந்த பார்வை. இந்த பக்கம் தான் அப்பா கிட்ட போய் சதிதேவி கெஞ்சுறாங்க, அப்பா நீங்க நினைக்கிறது தப்பு, நீங்க தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. சொல்ல போனா மாதங்கி நான் சிவனை காதலிக்கிறேங்கிற அந்த மேட்டரை தெரிஞ்ச போது பயந்தாங்க. அது தப்பு, வேண்டாம் வேண்டான்னு தினம் தினம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மாதங்கி, அவங்கள போயா நீங்க இப்படி தண்டிக்கிறது? அவங்க பேச்சையும் கேட்காம தான் நான் அந்த காதல்ல விழுந்தேன் அப்படின்னு சொல்லி வேண்டி கேக்குறாங்க. ஆனா தச்சங்கிட்ட இருந்து எந்த கருணையும் அங்க எதிர்பார்க்க முடியாது. கோவமா அப்பா கிளம்பிட பின்னாடியே அம்மாவும் கோவத்துல கிளம்பி போறாங்க. சோ நம்ம சதிதேவியால மாதங்கிய அங்க நிறுத்த முடியல. மாதங்கி நாடு கடத்தப்படுவதை அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. இப்போ தன்னோட அறையிலேயே தனிமையில இருக்கிறாங்க சதிதேவி. தான் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து வந்து போகுது. தன்னோட தகப்பனுக்காக, தன்னோட தகப்பனோட அந்த பிரபஞ்ச அதிபதிங்கிற பதவிக்காக சிவன் அந்த ஈசன் எவ்வளவு மெனக்கெட்டாரு அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க மனசுல சிவனோட இமேஜ் அது அப்படியே பெருசாயிட்டே போகுது. இந்த பக்கம் அவங்க அப்பா மீது இவங்க வச்சிருந்த அந்த இமேஜ் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த பக்கம் தட்சனும் பொண்டாட்டியும் வெளியில போனாங்கல்ல, அவங்க அங்க ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பாருங்க, தட்சன் தான் பொண்ணை சந்தேகப்படுறாரு. ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சிவலிங்கத்தை சதி எடுத்து கொடுத்ததற்கான காரணம் என்ன, அப்பா அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சிவலிங்கத்தை நான் கோவத்துல கடப்பாறையை வச்சு இடிச்சு தள்ளிடணும், சுக்கு நூக்கராக்கிறணும், சிவலிங்கத்தை நான் அவமானப்படுத்திடுவனும் பயந்து என்கிட்ட இருந்த அந்த சிவலிங்கத்தை காப்பாத்தி மாதங்கி கிட்ட கொடுத்தமிச்சது உன் பொண்ணு எனக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி விட்டால் அப்படின்னு சொல்லி தட்சன் சந்தேகப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்க. அம்மா என்ன வார்த்தை சொல்றீங்க, நீங்க அந்த சிவலிங்கத்தை தூக்குறதுலயே ரொம்பவே குறியா இருந்தீங்க, ஆனா உங்களால தூக்க முடியல, 3 லேடிஸ் முன்னாடி நீங்க அவமானப்படுறீங்க, அதை பொறுத்துக்க முடியாம தான் உங்க பொண்ணு அந்த சிவலிங்கத்தை நீங்க விருப்பப்பட்டபடி அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டீங்க. அதன்படி தான் அந்த சிவலிங்கத்தை எடுத்து மாதங்கி கிட்ட கொடுத்து அதையும் சேர்த்து நாடு கடத்த பார்த்தவ சதி. அவளை போய் நீங்க இப்படி இந்த மாதிரி சந்தேகப்படலாமா? உங்க மானத்தை காக்கிறதுக்காகத்தான் அவ அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு அம்மாவே இப்ப சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க சந்தேகப்படுறது தப்பு, நம்ம பொண்ணை நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அம்மா. ஆனா அதுக்கு அப்பா என்ன சொல்றாப்ல, காதல் கண்ணை மறைக்குங்கிறார். அப்பா மீது கொண்ட அந்த பாசத்தையும் மறைக்கும் அப்படிங்கிறார். எனக்கு என்னமோ என் பொண்ணு அந்த சிவனை காதலிக்கிற லெவலுக்கு இன்னும் போகல, அது வெறும் ஈர்ப்பு தான். எனக்கு என்னமோ அந்த ஈசன் தான் ஏதோ ஒரு மாயை பண்ணி நம்ம பொண்ணை அவர் பக்கம் ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பிட்ட போறாங்க. நம்ம சதி ஒரு பருவம் அங்க அவ மனசுக்குள்ள இந்த மாதிரி சஞ்சலங்கள் வருவதுங்கிறது வயசு கோளாறு, இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்கிறாங்க. இல்ல எனக்கு என்னமோ நீ சொல்றது சரியா படலங்கிறாரு தச்சன். அதுக்கு இந்தமா உங்க பொண்ணை நம்புங்க, உங்க பொண்ணு யாரு, தச்சன் பொண்ணு, போற வரவெல்லாம் என் பொண்ணை மயக்கிட முடியாது. ஒரு மனுஷனாலேயோ இல்ல ஒரு அரசனாலேயோ கூட என் பொண்ணை மயக்கிட முடியாது. நம்ம பொண்ணை எப்பேற்பட்ட ஆளு இருக்கிறாரு, அந்த ஈசனே வந்து மயக்கிற ரேஞ்சுக்கு நம்ம பொண்ணோட தகுதி எவ்வளவு உயர்வா இருந்திருக்கு, அதை யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ மனசுல என்ன இருந்தாலும் சரி, ஆனா நாம கிளிக்கிற கோட்டை நம்ம பொண்ணு தாண்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்புறாங்க, எடுத்துன்னு சொல்றாங்க. நீ சொன்ன இந்த வார்த்தைய நம்ம பொண்ணு இப்ப சொன்னா அப்படின்னா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு நம்ம தச்சன். அவ்வளவுதானே, அவளே வந்து சொல்லுவா, நானே அவளை உங்ககிட்ட கூட்டு வரேன், நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நம்ம பொண்ணுங்க வந்து நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம தான் மனசுல இருந்து அந்த ஈசனையும் தூக்கி எரிவா நம்ம பொண்ணு, நானே போய் அவளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அங்க இருந்து கிளம்ப போகுது. இந்த அம்மா போய் என்ன பேச போதோ, அந்த பக்கம் அந்த அம்மா என்ன பண்ண போறாங்களோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.